புரியல. உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல ஒய்ஃபை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். அம்மாக்கு அப்புறம் தானே டாக்டர் யாரா இருந்தாலும். கண்டினியூ பண்ணுங்க. என் ஒய்ஃபுக்கும் அம்மாக்கும் நடுவில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அது கொஞ்சம் பெருசாகி அம்மா எங்களை விட்டு போய் இப்போ மொத்தமாகவே எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒய்ஃப் மேலே தான் டாக்டர் தப்பு. அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல. அவங்க கூட நார்மலா இருக்க முடியல. ஒரு பக்கம் என் ஒய்ஃபை பத்தின திங்கிங், இன்னொரு பக்கம் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற கோபம். என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. ஓகே ஆதி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். பட் இது வழக்கமா வர ஃபேமிலி ப்ராப்ளம் தானே. இதை நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாமே. டாக்டர், விட்டுட்டு போனது எங்க அம்மா. புரியுது ஆதி. கண்டிப்பா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயினா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நீங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறது நல்லதில்ல ஆதி. அதனாலதான் டாக்டர் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு என் ஒய்ஃபை பற்றின நினைவு எதுவும் வரக்கூடாது. என் மூளையிலிருந்து அந்த நினைப்பு மொத்தத்தையும் எடுக்கணும். என் வாழ்க்கையில் நான் அவங்கள பார்த்ததிலிருந்து வாழ்ந்த வரைக்கும் எதுவுமே என் மைண்டில் இருக்கக்கூடாது. நான் எங்க அம்மாவுக்கு பையனா மட்டும்தான் இருக்கணும். பாரதியோட ஹஸ்பண்டா இருக்கக்கூடாது. இங்க பாருங்க ஆதி, இப்போ நீங்க ஒய்ஃப் மேல இருக்கிற கோவத்துல பேசுறீங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். சரியாக கூடாது, சரியாகவே கூடாது. வாட் யூ மீன்? எஸ் டாக்டர், ஃபாரின்ல மெமரி ரிமூவ் சிஸ்டம் மெடிக்கலா ஒர்க் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். டாக்டர், எனக்கும் அந்த ஆபரேஷன் பண்ணணும். எனக்கு தேவையில்லாத நினைவுகள் எல்லாத்தையும் என் மூளையிலிருந்து அழிக்கணும். முக்கியமா பாரதியோட நினைவு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் அவங்கள பார்த்தது, அவங்கள லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, அவங்க கூட வாழ்ந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஆதி, உங்களோட எமோஷன்ஸ் எனக்கு புரியுது. ஆனா மனுஷனுக்கு மிக முக்கியமானது அவங்களோட நினைவுகள் தான். நிகழ்காலத்துல இருந்து கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கிற சுகம்தான் இங்க நிறைய பேரை வாழ வச்சிட்டு இருக்கு. ஐயோ டாக்டர், இது நான் எனக்காக பண்ணல, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக தான் பண்றேன். முக்கியமா என் ஒய்ஃபும் குழந்தைக்காகவும் தான் பண்றேன். டாக்டர், என்னால அவங்க கூட நார்மலா இருக்க முடியல. எங்க அம்மாவோட இழப்பு அவங்க மேல கோவத்தை வரவழைச்சுக்கிட்டே இருக்கு.
அதனால ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஆதி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சி மிஸ்டர் ஆதி, மெமரி ரிமூவிங் மெத்தட்ல நிறைய கிரிட்டிக்கல்ஸ் இருக்கு. ஒன்ஸ் அதை நீங்க அழிச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு அதை பத்தி நினைவே வராது. டாக்டர், எனக்கு வரக்கூடாது, வரவே வேண்டான்னு தான் இதை பண்ணணும்னு சொல்றேன். ஓகே மிஸ்டர் ஆதி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். லண்டன்ல பிராங்க்லின் ஒரு ஃபேமஸ் டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பேசிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். ஆதி, நீங்க அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஒய்ஃப் பாரதியவே உங்களுக்கு யாருன்னு தெரியாது. உங்க குழந்தையும் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. பவித்ரா, நீ மாப்பிளைய கூட்டிட்டு கிளம்பு, நாங்க பேசிக்கிறோம். இல்லம்மா, எங்களுக்கும் காரணம் தெரிஞ்சாகணும். இந்த வீட்டை பாட்டி எங்களுக்கு தானே கொடுத்தது, அப்ப எங்களுக்கு தான் முதல்ல தெரியணும். அதான் ஆண்டாளு, அதா இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல அதிகாலை பூஜை. இந்தா வச்சுக்கோ. பா, ஏன் இப்படி பண்ண? உன்னதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? ஏதா, நான் என்ன பண்ண? இந்த வீடு யார் பேர்ல இருக்கு சொல்லு. இந்த வீடு பாட்டி பேர்ல இருக்கிற சொத்து எல்லாம் யார் பேர்ல இருக்கு? ஏதா, இதுக்குதான் இப்படி படக்குன்னு கேட்டியா நீயே? என் பேர்ல தான் இருக்கு. என்னவா? பா, இது பாட்டியோட சொத்துப்பா. உன் பாட்டியோட மகன் நான் தானே. ஆத்தாவோட சொத்து மகனுக்கு வரதுல என்ன தப்பு? என்ன புரியல? அதுக்காக நான் செத்துட்டேன்னு சொல்லி சொத்தை மாத்தி எழுதுவ நீ? பா, பாட்டி செத்துட்டாங்கன்னு எதுக்குப்பா போய் சர்டிபிகேட் வாங்கின? நீயும் புரியாத மாதிரியே இவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க பாரு. அதுக்கு காரணம் வேற யாரு? உன் புருஷன் தான். சரி, ஆரம்பத்துல அவருக்கு எனக்கு ஒத்து வரல. அப்போ உன் ஆத்தாக்காரி என்ன பண்ணா? அவன் சொத்த பூரா அவர் பேர்ல எழுதி வச்சால. அப்புறம் 10 குறைக்கு உன் அப்பத்தா வேற அவன் சொத்து பூரா பேராண்டிக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் ஒரு கோவத்துல பண்ணிவிட்டேன். கோவம் தான் கொலை கூட செய்வியாடா? இதுக்கு எடுத்தாலும் இப்படியே கேட்டுக்கிட்டே இரு. இப்ப சொத்து போற என்ன வருது தின்னுபட்டேன் நானு. அன்னைக்கு ஏதோ இவர் மேல இருந்த கோவம் அப்படி பண்ணிவிட்டேன். அதுவும் இல்லாம அவங்க எல்லாரும் கூடயும் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு காரணம் தான். இந்த அம்புடி சொத்தும் எனக்கு தான் வேணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவோ போய் கோர்ட்ல கேஸை போட்டு வாங்கியிருக்க மாட்டேனா? ஏதோ அன்னைக்கு இருந்த கோவத்துல அப்படி பண்ணி போட்டேன். ஆமா, எனக்கு கோவம் வந்து அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சரியாயிடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இத போய் நீங்க எல்லாரும் இப்படி பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, கோவம் வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பவித்ரா, அவசரப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. சரிதா, நான் செஞ்சது தப்புதே. போதுமா? மன்னிச்சுக்கோ.
சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதுனது பிரச்சனை இல்லடா. ஆனா பெத்தவ உயிரோட இருக்கும்போது அவ செத்துட்டான்னு சர்டிபிகேட் வாங்கின பாரு, அதான்டா வலிக்குது. நீ நல்ல மகனா நடந்திருந்தா நான் ஏன்டா பேர மேல சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்ல போறேன். ஏதா நான் தான் ஏதோ கோபத்துல பண்ணி போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வேண்டாம் சாமி, உன் கோபம் வேணாம், உன் பாசமும் வேண்டாம். உன்ன மாதிரி ஒருத்தனை பெத்ததை நினைச்சு பையெல்லாம் எரியுதுடா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் எப்படிடா இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்க முடியுமா? நீ என்னைக்காவது என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்ப சொல்லண்டா, இந்த நிமிஷத்துல இருந்து உன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன்டா. நான் செத்தாலும் நீ என் மூஞ்சில முழிக்கவே கூடாதுடா. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு கொள்ளி கூட போடக்கூடாதுடா. என் பேர அழகர் எனக்கு கொள்ளி வச்சா போதுண்டா. இன்றையில இருந்து உனக்கு எனக்கு நடுவுல ஆத்தா மகங்கிற உறவு முடிஞ்சு போச்சுடா. ஆத்தா என்ன தண்ணி? என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்டடா. இப்ப நான் உன்னை பாக்குறதாண்டா கடைசி. ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? எவ்வளவு தடவை நான் கால் பண்ணிருக்கேன் பாரு. ஐயோ ஏய் சாரி டி, சைலண்ட்ல இருந்திருக்கு, நான் கவனிக்கல. ஏய், ஃபோன் மட்டும் இல்ல, நீயும் சைலண்டா தான் இருக்க. தமிழ், அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டையா என்னடி? சண்டையெல்லாம் இல்லத்த, ஆனா அப்பா முன்னாடி மாதிரி இல்ல. அதான் எனக்கு தெரியுமே. ஏய், அவங்க அம்மா சாவு காரணம் நீதான் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரா? அது உண்மைதானடி? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்ச அவன் அத்தை கூட நீ சண்டை போட்ட? நீ ஒண்ணு நினைச்ச, வேற ஒண்ணு நடந்துருச்சு. விடுடி. ஏய் தமிழ், பாட்டி அதிரசம் முறுக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடு போ. ஏய், உனக்கும் அதுக்கும் பெரிய பிரச்சனையா என்னடி? பாரதி, என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. பாரதி, என்ன ஆச்சுன்னு சொல்லு பாரதி. சரி இங்க பாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. எனக்கு பயமா இருக்குடி, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? அது என்னையும் தமிழையும் விட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஏய் பாரதி, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடி. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, சரியா? நேத்து நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? எங்க அம்மா போகும்போது எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும்னா எனக்குள்ள இருந்த அன்பையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். உயிரோட இருக்கும்போது கொல்ல வேண்டியது, அப்புறம் உட்காந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா? அப்பா என்னப்பா ஆச்சு?
சொல்ற? ஆதி அப்படிலாம் நடந்துக்கிறாரு? பாரதி, என்னால நம்பவே முடியலடி. அம்மா இருந்த வருத்தமும் கோவமும் அவருக்கு இருக்கதான் செய்யும். அது புரியுது. அதுக்காக அவர் இப்படியெல்லாம் இருப்பாருன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலடி. என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா கூட பரவாயில்லடி. ஆனா அவர் தமிழ் கிட்ட கூட இப்படிதான் ஹார்ஷா இருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் செஞ்ச தப்புக்கு பாவம் தமிழ் என்னடி பண்ணுவா? நைட் என்னடானா திடீர்னு எழுந்து தொடாதீங்க, ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாரு. எங்களை பார்த்தாலே அவரு வேற மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எனக்கு என்னமோ ஆதி இதெல்லாம் கோவத்தினால பண்ற மாதிரி தெரியல. அவரு மனசுக்குள்ள வேற ஏதாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. அவர் இங்க வரும்போதே ஏதோ முடிவு பண்ணிதான் இங்க வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுல இருந்து நான் அவரை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவரு என்ன வேணான்னு தூக்கி போட்டு போகதான் முடிவு பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏய், லூஸ் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவரு கோவத்தை காட்ட தெரியாம காட்டிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. மத்தபடி ஆதியால உன்னை விட்டெல்லாம் இருக்க முடியாது. இல்லடி, எனக்கு ஆதியோட ஒவ்வொரு அசைவும் தெரியும். அவர் இப்போ பழைய மாதிரி இல்லடி. அவர் மனசுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் இப்படி சூசைட் ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டல் போலனா அவர் இங்க திரும்பி வந்திருக்கவே மாட்டாரு. இப்ப அவர் வந்தது கூட என்ன காப்பாத்தி விட்டுட்டு போனோம் தானே தவிர அவர் என் கூட வாழ்றதுக்கு வரலன்னு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதாண்டாள். எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. என்ன நடக்க போதுன்னு நினைச்சாலே கை கால்லாம் நடங்குது. அது இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆண்டாள். பாரதி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுரி. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். சரியா? நீ அழாம இரு. திரும்ப திரும்ப